கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் குடும்பம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் தனிமையா தேவ சமூகமா என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய டிஜிட்டல் உலகில் நம்மிடம் ஃபேஸ்புக்கில் 1000 நண்பர்கள் இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் 500 குரூப்புகள் இருக்கலாம். ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத தனிமை பலரையும் வாட்டிக்கொண்டிருக்கிறது. ஒரே வீட்டில் புருஷனும் மனைவியும் இருந்தாலும் அவர்களுக்கு இடையிலே ஒரு பெரிய மௌனச்சுவர் எழுந்து நிற்கிறது. என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, என் மனக்குறைகளை யாரிடம் சொல்வது என்கின்றதான ஏக்கம் பல குடும்பங்களிலும் நிறைந்திருக்கிறது. அதான் கூட்டமாக இருந்தாலும் உள்ளத்திலே தனிமை என்னும் நிலை ஆட்கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி ஆகிய எலியா என்பவரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, கர்மேல் பர்வதத்தில் பெரிய வெற்றியை அடைந்த பிறகு எசபேலின் மிரட்டலுக்கு பயந்து ஓடினார். ஒரு சூரை செடியின் கீழ் அமர்ந்து, ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று மனசோர்வோடும் தனிமையோடும் புலம்பினார். அவர் தன்னை யாருமற்றவராக அவர் உணர்ந்தார். தேவன் அவரை அந்த நிலையிலேயே, அந்த தனிமையிலேயே விட்டுவிடவில்லை. மெல்லிய அவருடைய சத்தத்தை அவரோடு தொனிக்க பண்ணினார். அவருடைய சமூகத்தை அவர் மத்தியிலே அவர் கட்டளையிட்டார். தனிமையில் தவிக்கும் இருதயங்களுக்கு இயேசு நமக்கும் கூட ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதாக. மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், தனிமைப்படுத்தலாம், ஆனால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. உங்களுக்கு தனிமையாக தோன்றுகிற பொழுதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் ஆறுதல்களை தேடாதீர்கள். உங்கள் அறையின் கதவை பூட்டிக்கொண்டு தேவனிடத்திலே மனம் விட்டு பேசுங்கள். அதே போல உங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம், கணவன், மனைவி, பெற்றோர்கள், அவர்கள் தனிமையிலே தவிக்கிறது போல தெரிந்தால் அவர்களிடத்திலே சென்று சிறிது நேரம் அன்பாக பேசுங்கள். தேவ சமூகம் உங்கள் குடும்பத்திலே நிறைந்து குடும்ப ஐக்கியம் சூழ்ந்து எந்த தனிமையையும் விரட்ட வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கே உங்களை இயேசுவின் பாதப்படியிலே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாமே இறங்கி உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.